ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ரசம் எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பூண்டு 4-5 பல் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து மிளகு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இடையில வந்து புளியையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் போட்டு கசக்கி விட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்த இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நுர பொங்கி கொதித்து வர அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வரணும். கொஞ்சம் நுர நல்லா வர வரைக்கும் விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக பருப்பு தண்ணி, அதில் கொத்தமல்லியும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா நுர பொங்கி கொதித்து வந்த அந்த ரசத்தை தூக்கி அதில் ஊற்றிட்டு சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.